இந்து கடவுளை பற்றி அவதூறாக பேசிய வீரமணியை ஸ்டாலின் கூட்டணியில் இருந்து நீக்க வேண்டும் எனவும் முதல்வர் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீவில்லிபுத்தூரில் சடகோப ராமானுஜஜீயர் தெரிவித்தார். இந்த கி. வீரமணி போன்ற ஆட்களை வளரவிட வேண்டாம். இது நல்லதல்ல. அதனால் அவர்களுக்கு என்ன உரிய தண்டனையோ அதை கண்டிப்பாக இந்த அரசாங்கம் கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதேபோல் வீரமணி அவர்களும் இப்பொழுது பேசியிருக்கிறார்கள். அவரே வந்து இந்து மக்களிடம் பொதுவாக நாங்கள் இனிமேல் கொண்டு இதுபோல் பேச மாட்டோம், எந்த கடவுளை பற்றியும் பேச மாட்டோம் என்று கூறிவிட்டால் அது அவருக்கும் நல்லது, அவருடைய குடும்பத்துக்கும் நல்லது. ஒரு விஷயம் சொன்னோம், இந்த மாதிரி கட்சியில் வந்து இந்த மாதிரி ஆளை வச்சுக்க வேண்டாம்னு சொல்கிறோம். இப்படி பேசினது பேசுறதுக்கு காரணம் நம்ம இந்து மக்கள் தான். இந்து மக்கள் ஒரு 4 நாள் கத்துறோம், பேசுகிறோம், மறுபடியும் விட்டுடுறோம். கி. வீரமணி மாதிரி ஆட்களை வளர்ப்பதை நம்ம தான் வளர்த்துன்னு இருக்கோம். அவர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டுமென்றால் இந்து மக்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். இந்து கடவுள்களையும் இந்து மதத்தையும் தவறாக பேசுபவர்களை அந்த கட்சியில் வைத்திருக்கக்கூடாது. இந்த விஷயத்தை அரசாங்கம் கூட கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்து மதம் அல்ல. எந்த மதத்தையும் பற்றி எந்த மேடையிலும் எந்த கட்சியினரும் அவதூறாக பேசக்கூடாது. இதற்கு ஒரு நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மு.க. ஸ்டாலின் இதற்கு உடனடியாக கி. வீரமணியை அந்த கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து நீக்குவது நல்லது. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி ஸ்ரீவில்லிபுத்தூர் வருகை இருக்குது. நீங்கள் அது தரப்பாக அவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பாக பேசுவோம். நாங்கள் இதை பற்றி நாங்கள் பேசுவோம். சிஎம்கிட்ட நாங்கள் பேசுவோம். நாளைக்கு நேரில் சந்திக்க வாய்ப்பு இருக்கா? நாளைக்கு இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் வச்சு நேரில் சந்திக்க வாய்ப்பு வரார். வந்தால் கண்டிப்பாக நாங்கள் நேரில் சந்திப்போம், பேசுவோம். ராமராஜ்யம் தான் வரும். நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ராமராஜ்யம்னா யாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆமாம், பிஜேபி தான் வரும். ஓகேவா? இதில் என்ன இருக்கு? யார் நல்லது இருக்காங்களோ அவங்க எல்லாரும் வரணும். இப்போ யார் உலகத்து மக்களுக்கு நன்மை செய்கிறார்களோ அவர்களுடைய ஆட்சி தான் எப்பவும் நிலைத்திருக்கும். உலகத்தில் மக்களுக்கு யார் நல்ல விஷயங்களை செய்கிறாங்களோ அவங்க தான் எப்போவுமே இதாக இருப்பாங்க. அவங்க அதான் ராமராஜ்யம் வரும்னு. அதேபோல் கூடிய விரைவில் ஸ்ரீ அயோத்தியாவில் ராமருக்கு கோவில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்து மக்களும் ஒன்று சேர்ந்து கட்டியே தீருவோம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said People of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.